ஹாய், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பேக்கேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா, லாட்டி அப்படிங்கக்கூடிய பேக்கேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாட்டி அப்படின்னா என்ன, ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லாட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ லாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கைண்ட் ஆஃப் அனிமேஷன் ஃபைல்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுதான் லாட்டி ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் லாட்டி ஃபைல்ஸ்னு கூகுள் பண்ணிங்கனாலே ஸோ நிறைய ஃபைல்ஸ், நிறைய அனிமேட்டட் ஃபைல்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். உங்கள் ஃப்ளட்டர் ஆப்பில் நிறையா அனிமேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். லைக் ஃப்ரீ அனிமேஷன்ஸ், நீங்கள் அது சில கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணலாம். பட் அது வந்து ஓவரால் அனிமேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடியதான் என்டையர் கான்செப்ட் இதில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு ஐக்கானாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பெல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சர்ச் பண்ணுறேன். லைக் பெல் மாதிரி எனக்கு ஒரு அனிமேஷன் வேணும் அப்படின்னா, ஸோ பெல் அனிமேஷனில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் பெல்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பெல் அனிமேஷன் இருக்குது அப்படின்னா இந்த அனிமேஷன் என்ன பண்ண முடியும்னா என்னோட ஆப்பில் ஆட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து லைக் இது வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஜிஐஎஃப் ஃபைலாகவோ இல்லைனா வந்து இங்கே போட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா லாட்டி ஜேசனாகவோ MP4ஆகவோ மூவ் ஃபைலாகவோ இல்லை ஜிப் ஃபார்மேஷன் டவுன்லோட் பண்ண முடியும். இதில் லாட்டி ஜேசனாக டவுன்லோட் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதோடைய ரெசல்யூஷன் குறையாது. பட் நீங்கள் ஜிஃபாகவோ வேறு ஃபைல்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபைல் சைஸ் அதிகமாகும், ஆப் சைஸ் அதிகமாகும். வேறஸ் நீங்கள் லாட்டி ஃபைல்ஸில் டவுன்லோட் பண்ணும்போது ஃபைல் சைஸ் குறைவாக இருக்கும். பட் என்ன ஆகும்னா லைக் ஆப்புடைய சைஸும் குறைவாக இருக்கும். லைக் அனிமேஷனுடைய டைமென்ஷன் வந்து குறையாது. ஸோ அதோடைய குவாலிட்டி வந்து சேமாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாட்டி ஃபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லாட்டி ஃபைல்ஸ் நம்ம வந்து எப்படி ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம லாட்டி அப்படிங்கூட இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த லாட்டிங்கிற பேக்கேஜ் நம்மளுடைய அந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெமோ ப்ராஜெக்டில் பார்க்கலாம். ஸோ டெமோ ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் வெல்கம் டு ஃப்ளட்டர் ப்ளூ அப்படிங்கக்கூடிய அந்த கோட் மட்டும்தான் இருக்கும். லைக் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபைல்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். லாட்டி அப்படிங்கக்கூடிய அந்த டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக வேணும் அப்படின்னா அந்த லாட்டி அனிமேஷன் வேணும் இல்லைங்களா. ஸோ என்ன அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோமோ அந்த அனிமேஷன் வேணும் இல்லைங்களா. ஸோ அந்த அனிமேஷனுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேண்டமாக ஒரு அனிமேஷன் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஒரு பெல் அனிமேஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பெல் அனிமேஷனை வந்து நான் டவுன்லோட் கொடுக்குறேன். வந்து லைக் இது வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலைன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ரெக்கமெண்டட், ஆப்டிமைஸ்டு ஜேசன், .லாட்டி, ஆப்டிமைஸ்டு .லாட்டின்னு இருக்குது, லாட்டி ஜேசன் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் லாட்டி ஜேசன் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ப்ராசஸ். டவுன்லோட் இஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து உங்களுடைய ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் வந்து இம்போர்ட் பண்ணுறது தான் கான்செப்ட் இப்போ. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளட்டர் ஆப்பில் வந்து நம்ம இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல அசட்ஸுங்கிற ஃபோல்டரில் நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்னா லாட்டி அப்படின்னு சொல்லி புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லாட்டி நீங்கள் டைப் பண்ணாவே அந்த லைக் நீங்கள் உங்களுடைய தீம்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஐக்கான் மாறும். நான் என்ன பண்ணேன்னா இந்த டவுன்லோட் ஆன அந்த ஒரு ஃபைலை வந்து நான் வந்து ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணி ஜேசன் ஃபைலாக தான் இருக்குது. இது இவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஜேசன் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணிங்கன்னா நிறைய லென்த் ஆஃப் ஃபைல் இருக்கும். அந்த அனிமேஷனே இந்த கோடு தான் வந்து இந்த அனிமேஷன், ஓகேங்களா. ஸோ அதுதான் நான் வந்து இதோட நேம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெல் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட். இப்போ முக்கியமாக இன்னொரு டைம் என்ன பண்ணணும்னா நீங்கள் பப்ஸ்பெக்டில் போயிட்டு அசெட்ஸில் போயிட்டு இந்த இடத்துல வந்து இன்னொரு அசெட்ஸ் ஆட் பண்ணணும். அசெட்ஸ் /லாட்டி/ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாட்டிங்கிற ஃபோல்டரில் நீங்கள் என்னென்ன அனிமேஷன் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பப்கேட் நம்ம ரன் பண்ணீங்க அப்படின்னா பப்ஸ்பெக்டில் இருக்கக்கூடிய எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஸ்க்ரீனில் நம்ம இந்த சென்டரில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு லாட்டி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ லாட்டி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். லைக் லாட்டிங்கிறது இம்போர்ட் ஆகலை, லைக் வெயிட் பண்ணுவோம், லைக் அது இம்போர்ட் ஆகட்டும். ஸோ லாட்டிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா லைக் இது வந்து நார்மல் இமேஜ் மாறலாம், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் இமேஜ் மாதிரி அது லாட்டிங் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இம்போர்ட் ஆக டிலே ஆகிடுச்சு அப்படின்னா
நீங்கள் வந்து டேரெக்டாக இதுலேயே வந்து இம்போர்ட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கனாலும் இது ஒரு பெட்டர் வேன்னு வச்சிங்கன்னா ஸோ சீக்கிரமாக என்ன பண்ணுவீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ரெடி வந்து லேட் பண்ணும். ஸோ லாட்டி டாட் அசட், ஸோ அசட்டை தான் எடுக்கிறோம். நீங்கள் ஃபைலோ நெட்வொர்க் லிங்கோடு நம்ம பாஸ் பண்ணால் கொடுத்துட்டு அசட்டில் அதனுடைய நேம் என்னவாக இருக்கும் அப்படின்னா பெல். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ராக் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பாத் மட்டும் எடுத்துக்கும். ஸோ assert/lottie/build.json. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். லெட்ஸ் see என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ப்ரிவியூ தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ப்ரிவியூ தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் என்ன அப்படின்னா அந்த அனிமேஷன் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு. நான் வந்து அந்த அனிமேஷன் ஃபைலை வந்து ஜேசனாக தான் நான் எடுத்திருக்கேன். பட் அந்த ஜேசன் ஃபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமேஷனாக ப்ளே ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதில் என்னென்ன கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து சின்னது பண்ணிவிட்டு கஸ்டமைசேஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அசெட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் அனிமேட் நான் வந்து எனக்கு 1 டைம் ரிப்பீட் பண்ணால் போதுமா, இல்லை ரிவர்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ரிப்பீட்டை வந்து எம்டி எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு எனக்கு 1 டைம் ரிப்பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த அனிமேஷன் ப்ளே ஆக வேணாம் அப்படின்னா வந்து ரிப்பீட் மோட் வந்து செட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபால்ஸ். ரிப்பீட் பண்ண ஒரு டைம் அந்த அனிமேஷன் ப்ளே ஆகிட்டு இருந்தணும் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அனிமேஷன் ப்ளே ஆகாது. நீங்கள் அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா 1 டைம் ப்ளே ஆகிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட்டு. அண்ட் ரிவர்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ் வந்து லாட்டி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, நீங்கள் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணலாம். லாட்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து அப்ளைங் ஒப்பேசிட்டி, அதாவது லேயர்ஸ் வந்து நம்ம ஒப்பேசிட்டி ஆட் பண்ணணும். அது மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணலாம். அனிமேஷன்ஸ்க்கே லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது நார்மல் இமேஜ் மாதிரி வித் ஹைட்டு ஃபிட் எல்லாமே இருக்கும். அலைன்மெண்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். ஃபில்டர்டு குவாலிட்டிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா லாட்டி அப்படிங்கிற பேக்கேஜ். ஸோ உங்கள் ஃப்ளட்டர் ஆப்பில் அனிமேஷன் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரு பெஸ்ட் வே, இப்போ ரெசல்யூஷன் வந்து பாதிக்காத ஒரு வே என்ன அப்படின்னா ஸோ லாட்டி. எல்லாம் டவுட்னா கமெண்ட் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.